Welcome to DKM Tutorial Center students. Hello, good morning students. இப்போ நம்ம 10th சமச்சீர் மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4 12th சம் பார்க்க போகிறோம். இப்போ ஸோ 12th சம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நான் இந்த கொஸ்டின் புக்கில் காட்டுறேன், ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ the function f is which maps the function t டீன்னு ஒரு ஃபங்க்ஷனோட டீன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ செல்சியஸ் இருக்க டெம்பரேச்சரையும் ஃபாரன்ஹீட்டில் இருக்க டெம்பரேச்சரையும் மேப் பண்ணுது. அதாவது டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் இந்த ஃபார்மேட்டில் இருக்க ஃபங்க்ஷன். சினா செல்சியஸ், எஃப்னா ஃபாரன்ஹீட். எஃப்போட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 9/5 C + 32. ஸோ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து டி ஆஃப் 0, டி ஆஃப் 28, டி ஆஃப் -10 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 4வது சம் வந்து கண்டுபிடிக்கணும். 5வது சம்மும் கொஸ்டின் கொடுத்துருங்க, அது நான் பண்ணும்போது சொல்கிறேன் கொஸ்டின் என்னன்னு. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டி ஆஃப் 0 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இங்கே நான் டி ஆஃப் 0ன்னு இப்போ கிவன் போட்டு டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப், அதாவது டெம்பரேச்சர் ஃபங்க்ஷன் வந்து டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்ங்கிற ஃபார்மேட்டில் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எஃப்போட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டி ஆஃப் 0 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஆஃப் 0 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது முதல்ல கிவன் எழுதிக்கோங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 9c/5 + 32 எழுதிக்கோங்க. இப்போ இதுதான் எஃப்போட வேல்யூ. இப்போ அதாவது டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்களா, அப்போனா டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ டி ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். அப்போ டி ஆஃப் சிக்கு பதிலாக 0 போடுங்க. எஃப் ஈக்குவல் டு இதே எஃப் ஈக்குவல் டு போட்டு இங்கே 9 போடுங்க. இங்கே சிக்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ ப்ராக்கெட்குள்ளே 0 போடுங்க வேல்யூஸை. ப்ராக்கெட் இல்லாமல் போட்டால் வெறும் 19 நம்பர் மாறும். ஸோ சிக்கு பதிலாக 0 போடுறோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும். அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 9 × 0 என்ன 0. ஸோ 0/5 + 32. ஸோ 0/5னா என்ன 0 தான் வரும். ஸோ 0 + 32 which is equal to 32. ஸோ ஆன்சர் வந்து எடுத்து எழுதுங்க இந்த மாதிரி. ஸோ டி ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு 32 எடுத்து எழுதுங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 2வது சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ 2வது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 2வது சப்டிவிஷன் 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டி ஆஃப் 28 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டி ஆஃப் 28 எப்படி பண்ணணும்னா, ஸோ டி ஆஃப் சி எழுதிக்கோங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் போட்டு 9c/5 + 32 போடுங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டு இந்த டி ஆஃப் 28 போட்டு ஈக்குவல் டு போட்டு எஃப் ஈக்குவல் டு போட்டு சிக்கு பதிலாக 28 போடுங்க. ஸோ 9 × 28/5 + 32 போடுங்க. ஸோ 28ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா 252 வரும். ஸோ 252/5 + 32 வரும். ஸோ which is equal to போட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ 5 வந்து காமனாக எடுத்துக்கிட்டு ஸோ 252 + போட்டு இது 5 × 30. ஸோ 5 × 32 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்னா 116 வரும். ஸோ + 160 போடணும். அதாவது 5 × 32 மல்டிபிள் பண்ணால் 116 வரும். ஸோ காமனாக டிவிஷன் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 252 + 160 ஆட் பண்ண என்ன வரும் 412 வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 82.4 ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்கள். 82.4 வரும். கண்டிப்பாக டிகிரி போடுங்க. ஸோ டி ஆஃப் 28ஓட வேல்யூ வந்து 82.4 டிகிரி. இங்கேயும் டிகிரி போடுங்க. ஸோ அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ 3rd சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ டி ஆஃப் -10 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டி ஆஃப் -10 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது டி ஆஃப் -10 ஈக்குவல் டு போட்டு எஃப் ஈக்குவல் டு போட்டு 9/5 போட்டு இன்ட்டு போட்டு சிக்கு பதிலாக -10 போடுறோம். ஸோ ப்ளஸ் போட்டு 32 போடுறோம். ஸோ இதோட்டையும் கேன்சல் பண்ணணும். ஸோ 5 1s are 5, 5 2s are 10. ஸோ 9 × -10 -18. ஸோ ப்ளஸ் 32. ஸோ இது ரெண்டையும் 32 - 18 பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 14 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து எடுத்து எழுதுங்க இந்த மாதிரி. ஸோ டி ஆஃப் -10 is equal to
14 டிகிரி. ஸோ இதுதான் ஆன்சர். அப்புறம் ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து பார்க்கணும். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன பண்ணணும்னா, அதாவது டி ஆஃப் சி, சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். டி ஆஃப் சியோட வேல்யூ 212 கொடுத்துருக்காங்க. அப்போனா டி ஆஃப் சி சிக்கோட்டு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி டி ஆஃப் சி சிக்கோட்டு போட்டு எஃப் போடணும். எஃப் சிக்கோட்டுன்னு போட்டு இந்த எஃபோட வேல்யூ என்னது 9c டிவைடட் பை 5 ப்ளஸ் 32 போடணும், விச் இஸ் ஈக்குவல் டு 212 போடணும். ஏன்னா டி ஆஃப் சி வந்து 212 கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் சியோட மாதிரி 212 எழுதணும். ஸோ அந்த 9c/5, ஸோ 9c/5 ப்ளஸ் 32, இங்கே நான் எழுதுகிறேன் 9c/5 ப்ளஸ் 32 is equal to 212 போடலாம். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ 9c/5 is equal to போட்டு 212 minus 32 போகிறோம். ப்ளஸ் 30 இந்த பக்கம் போகலாம், மைனஸ் 32 வந்துடும். அதுக்கப்புறம் 9c/5 is equal to போட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 180 வரும். மைனஸ் பண்ணி காட்டுறேன். 2 minus 2 0, 21 minus 3 18. ஸோ இந்த ரெண்டு ஸோ இப்போ இங்கே எழுதுறேன் பாருங்கள். இப்போ 9c/5 18c is equal to போட்டு 180 இன்ட்டு போட்டு 9/5 இந்த பக்கம் போனால் 5/9 ஆயிரும். ஸோ 9/5 இந்த சைடு போனால் 5/9 தலைகீழாக மாறிடும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணணும். 2 டேபிளில் வரும். ஸோ 20 × 5 which is equal to 100. ஸோ சியோட வேல்யூ 100ன்னு எழுதிடணும். ஓகே அப்பா. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் when the செல்சியஸ் வேல்யூ, அதாவது செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கணும்னா செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சியும் எஃப்பும் ஈக்குவலாக இருந்தால் அது எந்த டிகிரியில் இருக்கும், ஒரு நம்பர் எந்த டிகிரி நம்பருன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம்னா, இப்போ எஃப் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க இல்லையா, 9c டிவைடட் பை 5 ப்ளஸ் 32ன்னு. ஸோ இந்த எஃபோட வேல்யூ எழுதிட்டு இப்போ சியும் எஃப்பும் ஈக்குவல் தான். அப்போ தான் எங்கள் எஃப்புக்கு பார்த்தோன்னா சி போடலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல்னு போட்டு 9c டிவைடட் பை 5 ப்ளஸ் 32ன்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன போடலாம்னா இப்போ 9c டிவைடட் பை 5 மைனஸ் இப்போ இந்த சி அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் போட்டு 9c டிவைடட் பை 5 அப்படியே போட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 32ன்னு போட்டுருங்க. ஓகே அப்பா. இப்போ இது இந்த பக்கம் போனால் மைனஸ் தான் வந்துடுங்க. இப்போ 5 வந்து காமனாக எழுதிக்கோங்க. இப்போ கீழே 1 இருக்குது, அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 5 × c 5c மைனஸ் 1 × 9c 9c which is equal to 32ன்னு போடணும். 5c மைனஸ் 9c என்னப்பா வரும், 4c வரும். ஸோ 9 minus 5 என்ன 4 தானே. ஸோ மைனஸ் 4c டிவைடட் பை 5 is equal to 32ன்னு வரும். ஸோ c is equal to போட்டு ஸோ 32 போட்டு இன்ட்டு போடுங்க. இன்ட்டு போட்டு ப்ராக்கெட்குள்ளே போடுங்க, ஏன்னா மைனஸில் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் போட்டு 4/5 இருக்கிறத 5/4 மாற்றிடுங்க. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 4 8s are 32. ஸோ 8 × -5. ஸோ 5 × 8 40. ஸோ -40. ஸோ சியோட வேல்யூ வந்து -40 டிகிரி. ஸோ -40 டிகிரியில் இருந்தால் தான் சியும் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.